இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஒரே ஒரு மொழிக்கு எந்த மாநில மக்களும் தாய்மொழியாக கொண்டிராத ஒரு மொழிக்கு சில பேர் பேசுகிற மொழி அல்லது ஆலயங்களில் மந்திரமாக சொல்லக்கூடிய மொழி அதனுடைய வளர்ச்சிக்கு 10 ஆண்டு காலத்தில் ஒதுக்கியது 2500 கோடி. கோடிக்கணக்கான மக்கள் பேசுகிற தமிழ் உள்ளிட்ட கன்னடம், மலையாளம், ஒடிசா, தெலுங்கு இந்த மொழிகளுக்கு 10 ஆண்டில் ஒதுக்க வெறும் 140 கோடி. இதில் இருந்தே தமிழகத்தை, தமிழ் மொழிக்கு, தமிழ்நாட்டை எப்படி ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்கிறது, புறக்கணிக்கிறது என்பது தெரியும். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பிரச்சாரத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்து இரண்டாவதாக கேட்கிற அந்த கேள்வி, தேசிய கல்விக் கொள்கையை அதிமுக ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? தெளிவாக சொல்லணும். ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி, திமுக ஆட்சி காலத்திலேயும் கல்விக் கொள்கை, தமிழக கல்விக் கொள்கை ஒரே மாதிரியாக தான் பின்பற்றப்படுகிறது. உதாரணமாக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தேர்வு உண்டு, ஆனால் ஃபெயில் பாஸ் கிடையாது, ஆல் பாஸ் தான் எல்லாருமே. ஏன்னா பச்சிளம் குழந்தைகளிடத்தில் ஃபெயிலாகிவிட்டோம் என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு கல்வி நிற்றல், பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேறுவது ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அக்கறையோடு, பொறுப்போடு இந்த கொள்கை பின்பற்றப்படுகிறது. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் கூறுகிற தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கிற அந்த கல்விக் கொள்கை 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, அதில் பாஸ் பண்ணாதான் 4வது, 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு பாஸ் பண்ணாதான் 9வது, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு அதில் பாஸ் பண்ணாதான் 9வது, 10ஆவதுல பொதுத் தேர்வு, 11ஆவதுலேயும் பொதுத் தேர்வு, 12ஆவதுலேயும் பொதுத் தேர்வு. 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் கூட மீண்டும் ஒரு தேர்வை எழுதினால்தான் கல்லூரிக்கு செல்ல முடியும் என்ற கல்விக் கொள்கை தான் 2020. அது மட்டுமல்லாமல் 3ஆவதாக ஒரு மொழியை கட்டாயமாக ஏற்க வேண்டும். அது என்ன மொழி? இந்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த கல்விக் கொள்கையை அதிமுக எடப்பாடி ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? தமிழகத்தை மீட்க போறேன்னு சொல்றாருல, இதை தெளிவாக சொல்ல வேண்டும். அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு என்கிற அபாயம் என்கிற கத்தி தமிழகத்தின் தலைமையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கத்தியாகும். 39 தொகுதிகளை குறைப்பதற்குரிய எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. இது குறித்து எடப்பாடி அவருடைய நிலை என்ன? இதை ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? அதே மாதிரி நிதி ஒதுக்குவதில் ஒன்றிய அரசாங்கம் தனது நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணிக்கிறது, வஞ்சிக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறார்? எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரா? ஒன்றிய அரசாங்கம் செய்வது சரி என ஒப்புக்கொள்கிறாரா என்பதை எடப்பாடி அவர்கள் விளக்கமளிக்க வேண்டும். அதே மாதிரி இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட எந்த மாநிலம் பாதிக்கப்பட்டாலும் இயற்கை பேரிடர் நிதி என்று ஒரு நிதி இருக்கிறது. அந்த கமிட்டிக்கு தலைவரே நாட்டினுடைய பிரதமர் தான் தலைவர். அது பாரபட்சம் இல்லாமல் பாதிப்புக்கேற்ப நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது தமிழகம் கோரிய நிதியை கொடுக்கவே இல்லை. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொன்னார், நிதி கொடுக்கணும்னு சொன்னார். இப்போ என்ன சொல்றார் என்பதை சொல்ல வேண்டும். மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம் ஐக்கிய முன்னணி ஆட்சியில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது திட்டத்தை தொடக்கி வைத்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிதி ஒரு பொருட்டல்ல, எவ்வளவு நிதி வேணும் ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார். பார்லிமெண்ட்லேயே அறிவித்தார். ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நிதி குறைக்கப்படுகிறது, பயனாளிகளுடைய எண்ணிக்கையும் குறைக்கப்படுகிறது. இன்றைக்கு வேளாண்மை தொழிலை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அது படிப்படியாக இயந்திரமயமாகிவிட்டது. அது தவிர்க்க முடியாது, அது இனிமேல் அதை நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் வேளாண்மை தொழிலை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு ஒரு மாற்று வேலையாக இருப்பது இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம்தான். விவசாய தொழிலாளிகளுக்கு மட்டுமல்ல, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவை பெண்கள் போன்றவர்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருப்பதும் இந்த திட்டம்தான் வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் மொத்தமாகவே நிதியை குறைக்கிறது. அப்படி மாநில வாரியாக குறைக்கிற பொழுது தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி குறைக்கப்படுகிறது. பயனாளிகளுடைய எண்ணிக்கையும் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் குறைத்து கொண்டு வருகிறார்கள்.
பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக பாஜக கொண்டு வரும் திட்டங்களில் உடன்பாடு இருக்கிறதா என்பது குறித்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் பேசியுள்ளார்.